ஒரு பாதை இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் மேடு ஏறுது. யானை வந்து போனதுக்கான அறிகுறி. நல்லா தண்ணியா இருக்கும். அந்த மேட்ல இருந்து இந்த மேட்டுக்கு வந்து அப்படியே நிக்குது. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான விலாகுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் கோட்டீஸ்வரன். வால்பாறையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டான நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகுது. இப்போவே நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு வந்து. நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லமுடி டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட். இந்த இடத்துக்கு நுழையிறதுக்கு முன்னால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சின்ன ஒரு கட்டணம் கொடுத்துட்டு அங்கிருந்து தான் நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அந்த நல்லமுடி காட்சி முனையை பார்க்கணும். இந்த நல்லமுடி காட்சி முனையை பார்க்குறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு சரியான ரோடெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு கரடு முரடான சாலையாக இருக்கும். உங்களுடைய வெஹிக்கிளை நீங்கள் மெயின் ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகணும். நீங்கள் ஊற்று கவனிச்சிங்கன்னா தூரத்தில் ஒரு டவர் தெரியுங்க. அந்த இடத்துக்கிட்ட தான் நல்லமுடி வியூ பாயிண்ட் இருக்குது. பார்க்குறதுக்கு சாதாரண நடப்பாதை மாதிரி தான் தெரியும். ஆனால் போக போக மேடு ஏறுங்க. அதனால் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். வயசானவங்க நடக்க முடியாதவங்கலாம் கூட வந்து தண்ணி பாட்டில் கட்டாயம் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஏறுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வரைக்கும் கட்டாந்தர மாதிரி இருந்த அந்த பாதை பார்த்தீங்கன்னா இப்போ கல் பாதையாக மாறி இருக்குது. இங்கிருந்து பாதை வந்து மெதுவாக மேடேற ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஷூ போடாட்டி உங்களுக்கு இதில் நடக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்கும். மேடு ஏறிக்கிட்டே போகுங்க. அதனால் நல்ல கிரிப் உள்ள ஷூ போட்டிங்கன்னா ஈஸியாக நடக்கலாம். செருப்பு போட்டுக்கிட்டு மழை காலத்தில் நடந்தீங்கன்னா வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20 மினிட்ஸ் வாக் அப்புறம் நம்ம இந்த உச்சிக்கு வந்துட்டோம். உச்சியில் நுழையும் போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் யானை சாணம் தெரிஞ்சதுங்க. அநேகமாக காலையில் யானை கூட்டம் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கணுங்க. ஆமாங்க, இந்த நல்லமுடி டீ எஸ்டேட்டில் சர்வசாதாரணமாக யானை, சிறுத்தை, கரடியெல்லாம் நடமாட்டத்தை மாலை வேளையிலும் விடியற்கால வேளையிலும் பார்க்கலாம். நாங்கள் இப்போ மொத்தமாக 3 பேர் நடந்து வந்துட்டுருக்குறோம். நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக தாங்க சுற்றி முற்றி பார்த்து நடக்கிறோம். நல்லமுடி வியூ பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பெரிய பள்ளம் இறங்கும். அந்த இடத்துல ஆதி திருமுருகன் கோவில் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஃபாரஸ்ட் கார்டு எங்களுக்கு அனுமதி கொடுக்கலைங்க, மறுத்துட்டாங்க. அந்த இடத்துல நிச்சயமாக ஏதாவது காட்டு விலங்கு இருக்கும். அதனால் அனுமதி இல்லைன்னு சொல்லி எங்களை போகிறதுக்கு மறுத்துட்டாங்க. எத்தனை விதமான செடிகள், மூலிகைகள், உயர்ந்த மரங்கள், பின்னால் அடுக்கடுக்காய் மலைகள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து நீங்கள் இந்த நல்லமுடி காட்சி முனையை வந்து பாருங்கள். அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் உத்து கவனிச்சுன்னா சில ஊர்கள் தெரியலாம். அதெல்லாம் கேரளா பார்டரில் இருக்கிற ஊர்கள். இங்கேருந்து நம்ம பார்க்குற காட்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குங்க. எல்லா பக்கமும் வந்து நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் மலைகள், அதுவும் அடுக்கடுக்காய் மலைகள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதல பாதாள பள்ளத்தாக்கு. ஆனால் மக்களுக்கு சேஃபாக அங்கே நின்று பார்க்குறதுக்காக நல்லபடியாக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த கம்பியெல்லாம் அமைச்சு மக்கள் அங்கிருந்து இந்த ஒரு நல்லமுடி வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கிருந்து பார்க்குற காட்சிகள் எல்லாமே அற்புதம்னா அது வார்த்தையில் சொல்லி வர்ணிக்கவே முடியாதுங்க. எங்கே பார்த்தாலும் மலைகள், பச்சை பசேலன்னு இருக்கிற அந்த ஒரு சுற்றுப்புறம்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இடங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வியூவிங் கேலரியும் கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ரிலாக்ஸ்டாக நேரில் உட்காந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே ஏறி போய் உட்காந்துட்டு நிதானமாக எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கலாம். செம. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஜம்முன்னு சேர்லேயே உட்காந்து பார்க்கலாம். மக்களே அழகாக போட்டிருக்காங்க. நல்லமுடி காட்சி முனை போய் பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப் இருக்கும். அங்கே டீ குடிக்க மறக்காதீங்க. ரொம்பவே ஃபேமஸான ஒரு டீ ஷாப். நாங்கள் ஏர்லியாக வந்ததுனால அந்த ஷாப் இன்னும் திறக்காமல் இருந்தது. வால்பாறையிலேருந்து 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாங்கள் இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா சோலையார் டேம். சோலையார் டேமுக்கு போகிற வழியில் நம்ம பார்த்த ஒரு அற்புதமான காட்சிங்க. என்ன ஒரு ஸ்பைரலிங்காக இந்த ஒரு டீ எஸ்டேட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கோவிலும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடமா இது தெரிஞ்சதுங்க. நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து 1 மணி நேரம் பயணம் பண்ண பிறகு 26 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண பிறகு நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் தான் அப்பர் சோலையார் என சொல்லப்படும் சோலையார் அணை.
இதை ஏன் அப்பர் சோலையார் டேம் சொல்கிறாங்கன்னா, கேரளாலேயும் ஒரு சோலையார் டேம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லோவர் சோலையார் டேம் என சொல்லப்படுது. ஏன்னா அது இந்த அணையின் கீழ்ப்பகுதியில் வருது. இந்த அப்பர் சோலையார் டேம் வந்து ஏஷியாவிலே செகண்ட் டீப்பஸ்ட் டேம்னு சொல்கிறாங்க. மழைக்காலத்தில் வந்தால் ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த இடம் இருக்குங்க. நாங்கள் இப்போ வந்திருக்கிற காலம் பார்த்திங்கன்னா கோடை ஆரம்பிக்கிற ஒரு காலம். அதனால் தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு தெரியும். நம்ம இப்போ ஏறக்குறைய சோலையார் டேம் கிட்ட வந்துட்டோங்க. இது தூரத்தில் தெரியறதாங்க அப்பர் சோலையார் டேம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இந்த டேம் விளங்குது. கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு தண்ணீர் வந்து இங்கிருந்து தாங்க முக்கியமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. சோலையாறு அணைக்கு போகிற வழி இது தாங்க. இதை கிராஸ் பண்ணி போனோம்னா நம்ம இப்போது அப்பர் சோலையார் டேமுக்கு மேலே ஏறி போகலாம். நாங்கள் வால்பாறையிலேருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால முதல்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மீதி நம்ம டேம் போய் பார்க்கலான்ட்டு ஏதாவது ஹோட்டல் கிடைக்குமான்னு தேடி பிடிச்ச போது நாங்கள் பார்த்து தாங்க இந்த ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் அன்னபூர்ணான்ட்டு ஒரு மலையாளி ரன் பண்ணுற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அது. டேம் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு டேம்லேருந்து ஃபிஷ்ஷும் கிடைக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு கேரளா டைப் ரெஸ்டாரண்ட்னால காலையிலே அவங்க பரோட்டா திரட்டிட்டு இருந்தாங்க. சுட சுட அப்போ தான் கல்லும் ரெடி ஆகிட்டுருக்கு. பரோட்டா ரெடியாக ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு சொன்னதுனால நாங்கள் முதல்ல இட்லி ஆர்டர் பண்ணோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற டேஸ்ட் மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த சமயத்தில் பசிக்கு இட்லி ஓகேவாக தான் அங்கே இருந்தது. இட்லி சாப்பிட்டு முடித்த உடனே சுட சுட அவங்க பரோட்டாவும் கொண்டாந்து வச்சாங்க. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு பரோட்டாலேருந்து சூடு பறக்குதுன்றதை. பரோட்டாக்கு ஏதோ குருமான்ற பேரில் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு லிக்விடாக ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கிரேவியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவேன். ரொம்ப தண்ணியாக, அதே சமயத்தில் லேசான புளிப்போட அந்த கிரேவி கொஞ்சம் அந்த பரோட்டாவுக்கு சூட் ஆச்சுங்க. நல்லாவே இருந்ததுன்னு சொல்லுவேன். கடைசியாக ஒரு கப் டீ விளையும் பூமியில் டீ பற்றி சொல்லணுமா, சூப்பர் டேஸ்ட்டில் அந்த டீ இருந்ததுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பக்கத்திலே இருந்த அந்த அப்பர் சோலையார் டேம் பார்க்குறதுக்காக இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மணி கிட்டத்தட்ட 11. வெயில் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்ததுங்க. தூரத்தில் பார்த்தா ஒரு யானை கூட்டம் அப்போ தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு நிழல் நிற்குதுன்ட்டு அங்கே இருந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸ்லாம் சொன்னாங்க. சார், சீசனில் தண்ணி இது வரைக்கும் இருக்குங்களா? ஆமாம் சார், இது முடிக்கிறது. ஓ, இறங்கவே இல்லையா? ஏன் நிற்குதா? இது சைடு ஒதுங்கி நிற்குது. அது பாரு, தாண்டி லெஃப்ட்டில் வரணும். லெஃப்ட்டில் ஒட்டின மாதிரி ஒன்று மட்டும் நிற்குது வெளியே. அந்த மேட்ச்லேருந்து இந்த மேட்ச் வந்து அப்படியே நிற்குது. இது அவங்க ஸ்டாஃப், இபி ஸ்டாஃப்லாம் போகிறதுக்கும் டேம் ஸ்டாஃப் போகிறதுக்குமான வழிங்க. தண்ணி மட்டும் ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கணும். டேம் கிட்ட யானை கூட்டம் அப்படியே நின்றுக்கிட்டு அங்கேருந்து நகராமல் இருந்ததுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டோம். அப்பர் சோலையார் டேமுடைய தண்ணீர் திறந்து விடப்படும் இடம் இது தாங்க. டேம் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன மிஸ்டர் அரவிந்த்? சார் அவ்வளோதாங்க சார், வால்பாறை முடிஞ்சது. தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணி கேரளா பார்டர். கேரளா பார்டர். ஓகே ஓகே ஓகே. நம்ம போகிற இடம் இங்கே அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, நைஸ். அற்புதமான அதிரம்பள்ளி மற்றும் வாழைச்சால் நீர்வீழ்ச்சிகளுடைய காட்சிகள் தான் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். நண்பர்களை இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற ஒரு லைக்கும் தான் எனக்கான மோட்டிவேஷன். அதனால் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் காணும் வரை குட் பை.